அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதன் ஃபிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம டெரஸில் ஃபிஷ் ஃபார்ம் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளானிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஜெக்ட் மதன் ஃபிஷ் வேர்ல்டு அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடியில் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அங்கே என்னென்ன எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் மாடி கொண்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் எங்கே முடியுமோ அங்கே வச்சுட்டு பிளான் பண்ணலாம். பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேக்ஸிமைஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாடி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அதை முதல்ல பார்த்துடலாம். மாடி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் இப்படி ஒரு ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கொஞ்சம் நல்ல சைஸே இருக்கும். இந்த ரெக்டாங்கிளில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன போர்ஷன் ஆனால் நீளமாக இருக்கும். ஓகே, எஸ், ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சைடு வந்து படிக்கட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் போயிடும். அதனால் இந்த ஏரியாவை நம்ம யூட்டிலைஸே பண்ண முடியாது. இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். இது சின்ன ரெக்டாங்கிளாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சின்ன ரெக்டாங்கிளை எப்படி மேக்ஸிமைஸாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அதுக்காக இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே முதல்ல என்னென்னலாம் இருக்குது ஆல்ரெடி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஆல்சோ இன்னொன்று என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டேப் இருக்குது, நல்ல தண்ணி உப்பு தண்ணி 2 குழாயுமே இருக்குது. ஸோ அது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் இந்த இடத்தையும் நான் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது எதுக்காக இந்த இடத்துல நான் இப்போ பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஆல்சோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த ஏரியாவை இப்போது ப்ராஜெக்ட் நம்பர் 1 வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். இதில் நான் என்னெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, அகைன் என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் இந்த 2 சைடில் வைக்கலாம். ஏன்னா செவுத்தோரமாக வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். எங்கே வைக்கலாம்? ஓகே, இங்கே ட்ரை பண்ணுவோம். ஏன் இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே வச்சு பார்ப்போமா? நான் இன்னொரு விஷயமும் மறந்துட்டேன். இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸை விட்டாகணும். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ, இந்த டேங்கோட ஓவர்ஃப்ளோ பைப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்தையும் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அப்படி வச்சோன்னா என்ன ஆகும்னா, தண்ணி மொத்தமாக வந்து நம்ம டேங்குக்குள்ளேயே விழுவும். அதனால் இங்கேயும் பிரச்சனையாகும். அப்போ வச்சா இங்கே தான் வைக்க முடியும். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வைக்கலாம். வச்சோம்னா இந்த இடத்துல இந்த இடம் வேஸ்ட்டாக போகுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, we can plan here. எஸ், இந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சின்னது, அதனால் நான் சின்னதாக இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இதை விட பெருசு. அதனால இன்னொரு இது காப்பி எடுத்து இப்படி வச்சுப்போம். ஓகே, டன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2 இது வச்சுருப்போம். இவர் என்ன கொஞ்சம் கூட முன்னாடி தள்ளிடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இது கொஞ்சம் பெருசு, அதனால் இப்படி ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, டன். முடிஞ்சால் கொஞ்சம் செவுத்தை விட்டு தள்ளி கூட வைக்கலாம். டயக்ராம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று கொஞ்சம் சின்னது, கம்பேரிட்டிவ்லி சின்னது, இன்னொன்று பெருசு. ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இங்கே வச்சுருந்தா ஒரு வேளை மேலே கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா நம்ம இதை மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஓவர்ஃப்ளோ பைப் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன கேப் விட்டுருக்கேன். இந்த இடத்துலையும் ஒரு சின்ன பைப் இருக்குது. அது பெரிய டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்காது. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் இருக்குது, பெயிண்ட் பக்கெட் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் 4 5 6. எஸ், ஸோ இதை எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th, 5th and 6th. ஓகே, இந்த ஸ்பேஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுவோமா, நேராக அரேஞ்ச் பண்ணுவோம். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் இதுக்கு மேலே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா டப்பையும் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க ஃப்யூச்சரில், அப்போ மீனெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே போய் மேலே பண்ணுங்கள். ஓகே, இங்கே மேலே ஒரு தடவை கொஞ்சம் டப்பை மாற்றுறது, மீனை டிஸ்டர்ப் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே ஜஸ்ட் பிளேஸ்ட் 2 4 6 டப்பு பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இந்த கேப் வந்து எதுக்காகனா நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இதே மாதிரி எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 10 பாக்ஸ் இருக்குது. தட்ஸ் வாட் we are going to copy this. இதே மாதிரி இன்னொரு ரோ கூட நம்ம வைக்கலாம். ஓகே ஸோ செலக்ட் பண்ணிவிட்டேன், காப்பி பேஸ்ட். இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுவோம். நீட் ஆகிடுச்சிங்களா? இப்போ பாருங்க மாடி ஒரு நல்ல ஸ்ட்ரக்சருக்கே வந்துடுச்சு. அப்போ இந்த ரெண்டுமே ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் டப்பு. ஓகே ரைட். இந்த டப்பில் வந்து என்கிட்ட இப்போ 12 இருக்கான்னு கேட்டிங்கன்னா 12 இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃப்யூச்சரில் 2-3 வாங்கினாலும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் இடம் இருக்குன்னு அர்த்தம். ரைட், இதுதான் இப்போதைக்கு பிளான். ஓகேங்களா? இந்த பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு 10 டப்பு தான் இருக்குது. ஸோ இதை இப்படி எடிட் பண்ணிக்கிறேன். 3 6 9 காப்பி பேஸ்ட். ஓகே ஸோ வந்து நம்மள்கிட்ட இப்போது 10 பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் உண்டான பிளேஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த சன்லைட் வர இடம் அதையும் சேர்த்து யோசிக்கணும். அப்போது சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த டைரெக்ஷன் கேட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து தான் சன் வரும். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து சன் செட் ஆகிற டைரெக்ஷன். இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த மட்டும் தான் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதுதான் பிளான். ஓகே, ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் பிளான் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது அப்கமிங் டேஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஒரு ரஃப்பான விஷயம். சரி, அப்போ நீங்கள் இங்கேயே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சலாம். முதல்ல என்கிட்ட இப்போதைக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம், இந்த இதில் எப்படி செட் பண்ணணும், எப்படி தண்ணி ஊற்றணும், உள்ளே என்னெல்லாம் பண்ணணும், செடி எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் செட் பண்ணணும், எப்படி ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேர் பண்ணணும், இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த இதை ரஃபாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் ஏதாவது செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணி இது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணி இந்த வேலை தான் பண்ணியிருக்கேன். ஓகே, எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது முடியும் நீட்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இதை ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். உங்கள் பிளானில் மாடிஃபை மட்டும் பண்ணால் போதும். பிளானை புதுசாக உட்காந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. மாடிஃபை பண்ணுறது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேடா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னலாம் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா 2 டப் இருக்குது. ஐ மீன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து சின்னது, ஒன்று பெருசு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. இதுலேயே ஒரு சிலது டிஃபால்ட்லாம் இருக்குது. நான் அதிகம் வருது எப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இங்கே வந்து வாட்டர் டேங்க்ஸ் இருக்குது, அதனால் இந்த இடத்த யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நான் அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ வரப்போ நான் காட்டுறேன். எஸ், இங்கே வந்து பைப் இருக்குது, வாட்டர் பைப் இருக்குது. தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மொட்டை மாடி எப்படி இருக்க போகுது, அதோட ஒரிஜினல் வியூ என்ன, அதில் நான் எப்படிலாம் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஃபிஷ் விடலாம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கப்பின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன கப்பி விடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.